12ஆம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் உயர்கல்வியில் என்ன படிப்பது, எங்கு படிப்பது என்பது குறித்து இன்னும் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களே, உங்களுடைய எதிர்காலம் வளமானதாக அமையணும் அப்படின்னா உங்களுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொண்டு அவற்றிலிருந்து உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்தாற்போல ஒரு சரியான கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த வகையில் 12ஆம் வகுப்புல அறிவியல் பிரிவில் படித்து முடித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கேரியரை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை பற்றி தான் இன்று நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த உணவு சார்ந்த படிப்புகளுக்கு எப்பவுமே டிமாண்டும் நல்ல எதிர்காலம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில இன்று இந்த மீன்வளத்துறை சார்ந்த ஒரு படிப்பை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பா இந்த வீடியோல ஃபிஷரி சயின்ஸ் அப்படின்னா என்ன என்பதை பற்றியும், இந்த கோர்ஸ் படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், இந்தியா முழுக்க இந்த கோர்ஸை வழங்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் மற்றும் இந்த கல்லூரிகள்ல பின்பற்றப்படக்கூடிய இந்த ரிசர்வேஷன் பாலிசி பற்றியும், இந்த கோர்ஸ் படிப்பதற்கு தேவையான எலிஜிபிலிட்டி, அட்மிஷன் ப்ராசஸ், இந்த கோர்ஸ் படிப்பதற்காக கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றியும், இதனோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேச்சுலர் ஃபிஷரி சயின்ஸ் படிப்பதற்கான நோட்டிபிகேஷன் என்பது தற்போது வெளிவந்திருக்கின்றது. அது சார்ந்த தகவல்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். மேலும் லாஸ்ட் இயர் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது என்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மீன்வள அறிவியல் என்பது மீன்கள், நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் அவற்றினுடைய சுற்றுச்சூழல், மீன் பிடித்தல் முறைகள், மீன்வள மேலாண்மை மற்றும் மீன் வளர்ப்பு ஆகியவற்றை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிவியலினுடைய ஒரு பாடப்பிரிவு. இந்த படிப்பு இந்த மீன் வளத்தை புரிந்து கொள்வதற்காகவும் நிர்வகிப்பதற்காகவும் 4 வருட இளங்கலை படிப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கோர்ஸ்ல சேரக்கூடிய மாணவர்களுக்கு ஃபிஷ் பயாலஜி, அக்வாகல்ச்சர், ஃபிஷிங் டெக்னாலஜி, அக்வாட்டிக் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, ஃபிஷரிஸ் எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஓசனோகிராபி போன்ற பாடப்பிரிவுகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்தியா முழுக்க இந்த கோர்ஸினுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால படித்து முடித்து வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. ஸ்டேட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லயும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்லயும் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இந்த ஃபிஷரிஸ் சயின்ஸ் படித்த மாணவர்களுக்காக இருக்கின்றது. ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஐகேர் இண்டஸ்ட்ரி, ஃபாரின் கண்ட்ரீஸ், பேங்க் மற்றும் பப்ளிக் செக்டர், அதனோடு பிரைவேட் செக்டர்லயும் எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் இந்த துறையில படித்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்த கோர்ஸ் படித்து முடிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகப்படியானோர் ஆண்டர்பிரனராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. அண்டர் கிராஜுவேட் முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் முதல் டாக்டரேட் பட்டம் வரை உயர்கல்வியை படிப்பதற்கான வாய்ப்பு இந்தியாவிலும் மேலை நாடுகளிலும் அதிக அளவில் மாணவர்களுக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. அரசு துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் மாணவர்களுக்காக இருக்கின்றது. அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், இந்த துறைகள்ல ஃபிஷரிஸ் ஆபீசராகவும், அசிஸ்டன்ட் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் ஆபீசராகவும், டிஸ்ட்ரிக்ட் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் ஆபீசராகவும், ஃபிஷரிஸ் எக்ஸ்டென்ஷன் ஆபீசர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் போன்ற பணி வாய்ப்புகளும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு, எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி, கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசோன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டுகள்ல டெக்னிக்கல் ஆபீசர்ஸ் ஆகவும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் பணிபுரியக்கூடிய வாய்ப்பும், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSI ல டெக்னிக்கல் ஆபீசர்ஸ் ஆகவும், ஃபிஷரிஸ் சர்வே ஆஃப் இந்தியால சயின்டிஸ்ட் ஆகவும், ரிசர்ச்சர் ஆகவும், இன்ஸ்ட்ரக்டர் ஆகவும், பயோ கெமிஸ்ட் ஆகவும் எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் இந்த ஃபிஷரி சயின்ஸ் படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஸ் வாட்டர் அக்வாகல்ச்சர், ஒடிசாவில் செயல்படக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர், கொச்சியில் செயல்படக்கூடிய சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மற்றும் அதனுடைய 11 ஆராய்ச்சி மையங்களையும், கொச்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி மற்றும் விசாகப்பட்டினம், மும்பை போன்ற பல்வேறு ஆராய்ச்சி மையங்களையும், கொல்கத்தாவில் செயல்படக்கூடிய சென்ட்ரல் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அலகாபாத், பெங்களூர், கவுஹாத்தி, வதோதரா போன்ற ஆராய்ச்சி மையங்களையும் இந்த மீன்வளத்துறை படிப்பை படித்த மாணவர்களுக்காக எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. மீன் உற்பத்தியை பொறுத்தவரையிலும் இந்தியாவானது உலக அளவில் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றது. நீங்க தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் 7வது
3வது இடத்திலையும் 2023 மற்றும் 24வது வருஷம் மீன் ஏற்றுமதியின் மூலம் மட்டுமே தமிழ்நாடு 6000 கோடிக்கு மேல் வருமானத்தை பெற்றிருக்கின்றது. இவ்வளவு மதிப்புமிக்க அதிகமான வேலை வாய்ப்பை பெற்று தரக்கூடிய இந்த கோர்ஸை கற்றுத்தருவதற்காக இந்தியா முழுக்க 121 கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 121 கல்வி நிறுவனங்கள்ல 61 கல்வி நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களாகவும் 25 கல்வி நிறுவனங்கள் பிரைவேட் கல்வி நிறுவனங்களாகவும் 5 கல்வி நிறுவனங்கள் பப்ளிக் பிரைவேட் பங்களிப்போடு செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 121 கல்வி நிறுவனங்கள்ல 64 கல்வி நிறுவனங்கள் மட்டும்தான் அண்டர் கிராஜுவேட் படிப்பை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இந்த கோர்ஸுக்கான இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கோர்ஸை வழங்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டி. இந்த பல்கலைக்கழகமானது ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய பேட்டர்ன் மற்றும் சிலபஸை பின்பற்றி மாநில அரசினுடைய நிதி உதவியுடன் இந்த மீன்வளத்துறை சார்ந்த இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் 9 கன்ஸ்டிடியூயன்ட் கல்லூரிகளும் 4 பாரா ப்ரொஃபஷனல் கல்லூரியும் ஒரு அஃபிலியேட்டட் கல்லூரியும் அதனோடு 40 ரிசர்ச் யூனிட்டுகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 9 கல்லூரிகள்ல பிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தூத்துக்குடி இந்த கல்லூரியானது இந்தியால 2வது மீன்வள கல்லூரியாக 1977வது வருடம் உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு பழமையான கல்லூரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை அடுத்து 2012ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் இந்தியாவினுடைய 2வது மீன்வள பல்கலைக்கழகமாக தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பிஷரிஸ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்ல A கிரேட் அங்கீகாரமும் UGCல 12B என்ற ஸ்டேட்டஸையும் பெற்று AICT அப்ரூவ்டு கல்லூரியாக சிறப்பான ஒரு கல்வியை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக NIRFல 32வது இடத்தை பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில் வழங்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வகையான அண்டர் கிராஜுவேட் புரோகிராம்களும் 16 வகையான போஸ்ட் கிராஜுவேட் புரோகிராம்களும் மற்றும் 14 வகையான டாக்டரேட் புரோகிராம்களும் அதனோடு 2 டிப்ளமோ புரோகிராம்களும் ஓபன் அண்ட் டிஸ்டன்ட் லேர்னிங் என்ற முறையில் தமிழ் வழியில 2 கோர்ஸ்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 9 வகையான அண்டர் கிராஜுவேட் புரோகிராம்ல பேச்சலர் பிஷரிஸ் சயின்ஸ் மற்றும் பிடெக்ல பிஷரிஸ் இன்ஜினியரிங் இந்த 2 பாடப்பிரிவுகளும் தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய சப்போர்ட்டட் கோர்ஸாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிடெக்ல பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிபிஏல பிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் இந்த 4 கோர்சஸ்களும் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸாகவும் பி ஒகேஷனல் 3 வருட படிப்பாக இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி என்ற இந்த 3 கோர்சஸ்களும் UGC ஸ்பான்சர்டு கோர்சஸாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இடங்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்த மீன்வள படிப்புகளிலேயே மாணவர்கள் அதிகம் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பேச்சலர் பிஷரிஸ் சயின்ஸ். இந்த கோர்ஸ் ஆனது பிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தூத்துக்குடி, டாக்டர் எம்ஜிஆர் பிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பொன்னேரி, டாக்டர் எம்ஜிஆர் பிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தலைஞாயிறு இந்த 3 கல்லூரிகள்ல 40 இடங்கள் என்ற அடிப்படையில் 120 இடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இதனோடு சேர்த்து சூப்பர் நியூமரரி சீட்ஸ் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் கூடுதலாக 15 16 இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சூப்பர் நியூமரரி சீட்ஸ் அப்படிங்கிறது பிஷர்மேன் கம்யூனிட்டி வார்டு மாணவர்களுக்காக ஒரு 20% இடங்களும் அதிலே 5% இடங்கள் என்பது அரசினுடைய நிதி உதவியுடனும் மீதி இருக்கக்கூடிய 15% இடங்கள் அரசினுடைய நிதி உதவி இல்லாமலும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனோடு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு மாணவர்களுக்காகவும் காஷ்மீரி மைக்ரண்ட் வார்டு மாணவர்களுக்காகவும் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்ஸ் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு கல்லூரிகளிலும் கூடுதலாக 2 இடங்களும் அதனோடு NRI கேட்டகரி மாணவர்களுக்காகவும் ஃபாரின் நேஷனல் மாணவர்களுக்காகவும் கூடுதலாக இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தூத்துக்குடி, டாக்டர் எம்ஜிஆர் பிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தலைஞாயிறு இந்த 2 கல்லூரிகள்ல 55 இடங்களும், டாக்டர் எம்ஜிஆர் பிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பொன்னேரியில 56 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பிடெக்ல பிஷரிஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் ஆனது காலேஜ் ஆஃப் பிஷரிஸ் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் கல்லூரியில 30 இடங்களும், சூப்பர் நியூமரரி சீட்ஸ் என்ற அடிப்படையில் கூடுதலாக 9 இடங்களும் சேர்த்து 39 இடங்கள் இந்த கல்லூரியிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பிடெக்ல எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் என்ற அந்த கோர்ஸ் ஆனது காலேஜ் ஆஃப் பிஷரிஸ் இன்ஜினியரிங் நாகப்பட்டினத்தில் 20 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பிடெக்ல பயோடெக்னாலஜி என்ற கோர்ஸ் ஆனது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிஷரிஸ் பயோடெக்னாலஜி வனையஞ்சாவடி கல்லூரியில 41 இடங்களும், பிடெக்ல பிடெக் ஃபுட் டெக்னாலஜி என்ற கோர்ஸ் ஆனது காலேஜ் ஆஃப் பிஷ் நியூட்ரிஷன் அண்ட் பிஷ் டெக்னாலஜி மாதவரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில 40 இடங்களும், தமிழ்நாடு டாக்டர்
ஜே ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் செயல்படக்கூடிய பிசினஸ் ஸ்கூல்ல பிபிஏ பிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் என்ற கோர்ஸ் ஆனது 20 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனோடு 3 வருட பி வொகேஷனல் படிப்பாக இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி என்ற கோர்ஸ் ஆனது பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி மாதவரத்தில் 25 இடங்களும், இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் என்ற கோர்ஸ் ஆனது பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்வாகல்ச்சர் டெக்னாலஜி முட்டுக்காடுல 30 இடங்களும், இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி என்ற கோர்ஸ் ஆனது பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷிங் டெக்னாலஜி ராமநாதபுரத்தில் 20 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 402 இடங்கள் என்பது இளங்கலை படிப்புக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் ஒரே ஒரு அஃபிலியேட்டட் கல்லூரி மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த கல்லூரி தான் சென்ட் தேவசகாயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கன்னியாகுமரி. இந்த கல்லூரியில இருக்கக்கூடிய மொத்த இடங்கள்ல 26 இடங்கள் என்பது கலந்தாய்வுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனோடு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி என்ற அடிப்படையில் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன் மாணவர்களுக்காக 5% இடங்கள் என்ற அடிப்படையில் 16 இடங்களும், தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 18 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையிலும் ஓசி பிரிவு மாணவர்கள் 55% மதிப்பெண்களையும், பிசி பிரிவு மற்றும் பிசிஎம் பிரிவு மாணவர்கள் 50% மதிப்பெண்களையும், எம்பிசி டிஎன்சி பிரிவு மாணவர்கள் 45% மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி பிரிவு மாணவர்கள் 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த கோர்ஸை படிப்பதற்கான தகுதியை பெறுகின்றார்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையிலும் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், பிடெக் பயோடெக்னாலஜி இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னா மாணவர்கள் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 பாடங்களை கட்டாயம் படித்திருக்க வேண்டும். 4வது பாடமாக மேத்தமெட்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் என்ற ஏதாவது ஒரு பாடத்தினை எடுத்து படித்திருக்க வேண்டும். பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக்ல எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா 12ஆம் வகுப்புல கணிதத்தை ஒரு பாடமாக மாணவர்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்து படித்திருக்க வேண்டும். பி வொகேஷனல் கோர்ஸை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் 12ஆம் வகுப்புல அனைத்து பாடங்களிலும் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. மற்ற பாடப்பிரிவுகளுக்கு அக்ரிகேட் மதிப்பெண்கள் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களை 50 மதிப்பெண்களுக்கு மாற்றம் செய்து 200 மதிப்பெண்களுக்கு அக்ரிகேட் மார்க் என்பது கணக்கீடு செய்யப்படுகின்றது. இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதற்கான நோட்டிபிகேஷன் என்பது tnjfu.ac.in என்ற இணையதளத்தின் மூலம் வெளியிடப்படும். விண்ணப்ப பதிவு, கலந்தாய்வு என அனைத்துமே இந்த இணையதளம் மூலமே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. கடந்த வருடம் இந்த கோர்ஸுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப கட்டணம் அப்படிங்கிறது 500 ரூபாய் ஓசி, பிசி, எம்பிசி பிரிவு மாணவர்களுக்கும், எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கு 250 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் என்பது மிக விரைவில் வெளிவர இருக்கின்றது. இந்த கோர்ஸ் படிப்பதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு கோர்ஸாக இருக்கக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு செமஸ்டருக்கு 8300 ரூபாயிலிருந்து 16075 ரூபாயாகவும், செல்ஃப் சப்போர்ட்டிவ் மோட்ல படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு 83300 ரூபாயிலிருந்து 91075 ரூபாயாகவும், பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 48300 ரூபாயிலிருந்து 56075 ரூபாயாகவும், பி வொகேஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் அப்படிங்கிறது 8150 ரூபாயிலிருந்து 10700 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. அஃபிலியேட்டட் கல்லூரியில ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா, கன்ஸ்டிட்யூயன்ட் கல்லூரிகள்ல டியூஷன் ஃபீஸ் என்பது 4000 ரூபாயாகவும், அஃபிலியேட்டட் கல்லூரியில் அந்த டியூஷன் ஃபீஸ் என்பது 50000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. லாஸ்ட் இயர் எவ்வளவு மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சுலர் ஃபிஷரி சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஓசி கேட்டகரியில 190 மதிப்பெண்கள் பெற்ற மாணவருக்கும், பிசிலையும் எம்பிசிலையும் 186 மதிப்பெண் வரை பெற்ற மாணவருக்கும், பிசிஎம்ல 183 மதிப்பெண் வரை பெற்ற மாணவருக்கும், எஸ்சில 180 மதிப்பெண்களுக்கும், எஸ்சிஏல 175, எஸ்டில 170 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது 180 இருந்து 165 வரை பெற்ற மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், உயிரியல் இந்த பாடங்களை எடுத்து படித்திருக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா 4 பாடங்களில் உங்களுடைய அக்ரிகேட் மதிப்பெண்கள் 180க்கு மேல் இருக்கக்கூடிய தருணத்தில் இதற்காக விண்ணப்பிக்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. மேலும் ஃபிஷரிஸ் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தூத்துக்குடி, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பொன்னேரி மற்றும் தலைஞாயிறு இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 40 இடங்கள்ல 15% இடங்கள் என்பது ஆல் இண்டியா கோட்டாவுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடங்களுக்கும் அதுபோல கேரளா, கர்நாடகா, குஜராத், ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற பல்வேறு மாநில
மாநிலங்களில் இருக்கக்கூடிய மீன்வள கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்த 15% ஆல் இண்டியா கோட்டா இடங்களிலே சென்று பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு கியூட் யூஜி நுழைவுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் சென்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கின்றது. மாணவர்களே, தற்போது இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் படிப்பதற்கான நோட்டிபிகேஷன் என்பது தற்போது வெளிவந்திருக்கின்றது. www.annamalauniversity.ac.in என்ற இணையதளத்தில் 16/6/2025 வரை விண்ணப்பிக்கலாம். இந்த கல்லூரியில பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸுக்கு என்று 60 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் 12ஆம் வகுப்புல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த பாடங்களிலே பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் இங்கு அட்மிஷன் வழங்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் 6வது முதல் 12வது வரை அரசு பள்ளிகளில் படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய 7.5% இடஒதுக்கீடும் இங்கு பின்பற்றப்படுகின்றது. அதனோடு கியூட் யூஜி மதிப்பெண்களின் அடிப்படையில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இங்கு இருக்கின்றது. கல்லூரி கட்டணத்தை பொறுத்தவரையிலும் டியூஷன் ஃபீஸாக 34,300 ரூபாய் என்ற அளவில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தவரையிலும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்களுக்கு 400 ரூபாயும் அதர் கேட்டகரி மாணவர்களுக்கு 800 ரூபாயுமாக இருக்கின்றது. மாணவர்கள் 16/6/2025 மாலை 5 மணிக்குள் தி ரிஜிஸ்டர், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகர், சிதம்பரம் இந்த முகவரியிலே தங்களுடைய பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ்களுடன் மாணவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். மாணவர்களே, உங்களுக்காக எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. நல்ல எதிர்காலத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த ஃபிஷரிஸ் சயின்ஸ் கோர்ஸை படித்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.